அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க எம்பிஆர். நான் உங்க ஆர்ஜே அகிலா. இந்த நிகழ்ச்சி தமிழ் எக்கோஸ் 360 டிகிரி உலகை சுற்றி. ஸோ உலகை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கோம், நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே நம்ம செய்தியாக கடந்து போயிடுறோம். செய்திக்கு பின்னால்னு சில விஷயங்களை பேசும்போதோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு தோணுது. ஸோ நம்ம இன்னைக்கு டிக்டாக் பேனை பற்றி பேசணும். அமெரிக்க அதிபர் பதவியேற்பே ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தான் ஏற்படுத்தியிருக்குல்ல. ஏன்னா அமெரிக்க அதிபர் பதவியேற்று அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நிறைய ஜெண்டர்ஸ் இருக்கு, ஆனா இனிமே ஜெண்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க எதுலயும் போடக்கூடாது. எல்லா அப்ளிகேஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துலயுமே செக்ஸ் அப்படின்னு சொல்லிதான் நீங்க மேலா ஃபீமேலான்னு கேட்கணும். அண்ட் இருக்கிறது ஜெண்டர்ஸ் ரெண்டு தான், அது மேல் அண்ட் ஃபீமேல் மட்டும்தான் அப்படின்ட்டு இவர் சொன்ன ஒரு விஷயம் அமெரிக்காவையே கதிகலங்க வச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லுவேன். இன்னொன்னு அமெரிக்கா மட்டும் இல்ல, அதை பார்த்து இருக்கக்கூடிய பல நாடுகளை கதிகலங்க வச்சிருக்கு. இந்த பதவியேற்பு விழாவே பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ஸ்பெஷலா தான் பண்ணியிருக்காரு. இது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுடைய 47வது அதிபரா வந்து டொனால்ட் ட்ரம்ப் பதவி ஏற்றிருக்காரு. 78 வயசு 220 நாள் ஆயிருக்கு அவருக்கு வயசு. இவ்வளவு ஒரு ஓல்டஸ்ட் அமெரிக்கன் அதிபரா இருக்காரு. ஆல்ரெடி 4 வருஷத்துக்கு முன்னாடி பதவியில இருந்தாரு. இப்ப 4 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்காரு. 2வது முறையா அதிபராக இருக்காரு. இந்த பதவியேற்பு விழா வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா ஒரு 40 வருஷமா அமெரிக்கால நடக்காத ஒரு நடைமுறையில நடக்குது. என்ன அப்படின்னா உள்ளரங்கத்துல நடந்திருக்கு, ஒரு இண்டோர் ஆடிட்டோரியம்ல நடந்திருக்கு. வழக்கமா வந்து ஓப்பன் ஆடிட்டோரியம்ல தான் நடக்கும். ஆனா இப்ப வந்து அமெரிக்கால கடுமையான ஒரு பனிக்காலம் அப்படிங்கிறதுனால உள்ளரங்கத்துல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம உலக தலைவர்கள் பல பேரை இன்வைட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டைமா ஜி ஜின்பிங் சீனா அதிபரை இன்வைட் பண்ணாரு. அவர் வரல, துணை அதிபர் வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வந்தீங்கன்னா நிறைய நாட்டு தலைவர்கள் அந்த செக்யூரிட்டி புரோட்டோகால் காரணமா நிறைய பேர் வந்து அவங்க இன்வைட் பண்ண மாட்டாங்க, ஆனா இந்த தடவை இன்வைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால ஒரு அதிபர் வராங்கன்னா துணை அதிபரும் ஒரு வயசானவங்க தான் இருப்பாங்க. இது வரைக்கும் அப்படிதான். போன தடவை கமலா ஹாரிஸ் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி ஹிலாரி கிளின்டன் நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த முறை ஒரு 40 வயசான யங்ஸ்டர், இப்ப 40 நம்ம யங்ஸ்டர் தான் சொல்லியாக வேண்டியிருக்கு. ஸோ ஜேடி வேன்ஸ் அப்படிங்கிறவரை வந்து நியமிச்சிருக்காங்க. ஸோ இப்படி பல சிறப்பம்சங்களோடு இந்த விழா வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. நம்ம ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் நம்ம ஜெய்சங்கர், நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர், அவர் தான் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாரு. தொழிலதிபர்கள் நிறைய பேர் போயிருந்தாங்க. அதில் முகேஷ் அம்பானி அண்ட் நீதா அம்பானி 2 பேரும் போய் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேரும் அம்பானி கூட எடுத்த ஃபோட்டோ வந்து பயங்கர வைரலாக இருந்தது. ஸோ இதில் வந்து அவர் நிறைய விஷயங்கள் அதிரடியாக சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தாங்க. ஏன்னா ட்ரம்ப் வந்து முக்கியமாக வந்து இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருந்தாங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து அங்கே வந்து அகதிகளாக குடியிருக்கிறவங்கலாம் அவர் பதவியேற்கிற அன்னைக்கே நாட்டை விட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் நிறைய ரூல்ஸ் சொல்லியிருந்தார். ஏன்னா அதெல்லாம் அமெரிக்காவுக்கு வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்கு. இன்னொன்று அவர் பதவி ஏற்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய கலிபோர்னியாவுடைய அந்த தீ விபத்து, ஒரு பெரிய இழப்பு, இதெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து பதவி ஏற்கிறாரு. ஸோ ஒரு சவாலான சூழ்நிலையில் தான் அவர் வந்து பதவி ஏற்கக்கூடிய ஒரு நிலைமை இருந்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் அவர் நீங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்த அவர் சொன்னதுக்கு அப்புறம் அமெரிக்கன்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு? முதல்ல நீங்க தீ விபத்தை பத்தி சொன்னதை பத்தி நான் சொல்றேன். நிறைய பேரு இந்த தீ விபத்து ஏன் நடந்ததுன்னே தெரியல. கடவுள் படைச்சத மாற்றி அமைச்சு நீங்களா ஒண்ணு கிரியேட் பண்ணதுனால கடவுள் கோபப்பட்டு தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் வலைத்தளங்கள்ல பயங்கரமா தீ மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த LGBTQ இந்த வார்த்தை வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு இதா இருந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து இந்தியாவிலும் இன்னைக்கு அதிகமாக பரவிட்டு இருக்கு. இன்னும் வேர்ல்ட் லெவலில் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கும். கேன்ஸ், வெனிஸ், சன்டான்ஸ், ஆஸ்கர், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சில வருஷங்களாக வந்து LGBTQ சார்ந்த படங்கள் எடுத்தாங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த கம்யூனிட்டி அதாவது ஆதி காலத்துலேருந்தே இந்த விஷயங்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டா கூட இப்போ கொஞ்சம் அதிகமாக பரவி இருக்கு. இப்போ ஃபிசிக்கலாக சேஞ்ச் நடந்து வர்றதுங்கிறது ஒரு விஷயம். சில பேர் இதை பார்த்து அட்ராக்ட் ஆகி தவறா செய்யறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதானா? கண்டிப்பா அது உண்மைதான். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, நான் பாக்குற விஷயங்களை வச்சுதான். அமெரிக்கால நான் ஒரு பொண்ணா இருந்துகிட்டு ஒரு பையனா மாறுறேன் அப்படின்னு அவங்க சொன்னா அது பிரச்சனை இல்ல. நான் ஒரு ஓநாயா மாறிட்டேன், நான் ஒரு பூனையா மாறிட்டேன், நான் ஒரு நாயா மாறிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் இவங்களோட மனசுக்கு என்னதான் ஆச்சு, இவங்களுக்கு ஏதாவது சைக்காலஜிக்கல் பிரச்சனையா, இந்த ஊருக்கு என்னதான் ஆச்சு, அந்த மாதிரி என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. அதுலயும் சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். சில ஆண்கள் வந்து நான் வந்து கே அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுடைய அந்தரங்க விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கண்டிப்பா நம்ம நாடு மாதிரி பெண்கள் ஆண்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பழகுனாலும் அந்த நாட்டுல அது ஒரு பெரிய விஷயமா தான் போயிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கிறப்ப அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரும் பெண்கள்கிட்ட நான் ஒரு கேதான், நீ என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்கலாம். சோ அப்படி ஃப்ரெண்டா இருக்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அங்க டேட்டிங் கல்ச்சர் ரொம்ப நார்மல். அப்படி டேட்டிங் கல்ச்சர் இருக்கும்போது நான் ஒரு கேன்னு சொல்லிட்டா அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டும் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. அதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துக்கிட்டு சட்டத்துல உள்ள லூப் ஹோலை கண்டுபிடிச்சு உள்ள போற மாதிரி இவங்க உள்ள போயிட்டு அந்த பொண்ணுங்க ட்ரெஸ் மாத்தும் போதோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணும்போது கூடவே இருக்காங்க. மிஸ்யூஸ் பண்றது வந்து இது வந்து அமெரிக்கன்ஸ் இப்ப கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
ஸோ அதான் எப்பயுமே ஒரு விஷயம் நடக்குதுங்கிறப்ப அதுக்கு எதிராகவும் சில விஷயங்கள் நடக்கும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவிலையுமே வந்து இந்த LGBTQ கம்யூனிட்டி வந்து அதிகமாகிட்டு இருக்காங்க. டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு பக்கம், அது வந்து அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கலாக ஹார்மோனிக்கலாக நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கூட இன்றைக்கி ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரியாக வந்து ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது அவங்க வந்து அவங்களுடைய இருக்கிற ஜெண்டர்லேயே கண்டினியூ பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்கன்னா, போதுமான அவேர்னஸ் இல்லாமல் அவங்க வந்து இது சார்ந்து வந்து வெளியில் சொன்னால் ஃபேமிலியில் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2 பேர் நான் உதாரணமாக சொல்ல நினைக்கிறேன். கூட படித்த ஃப்ரெண்டு, அவங்களோட அண்ணன் 2 பேர் ஒரே கிளாஸில் படித்தாங்க. 2 பேருமே வந்து மேல், ஆனால் வந்து அவங்க டிரான்ஸ்ஜெண்டராக ஃபீல் பண்ணாங்க. அவங்க ஒரு ஃபீமேலாக உணர்ந்தாங்க. அப்போ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அவர் போய் ஆப்ரேஷன் பண்ணி அவர் கம்ப்ளீட்டாக வந்து ப்ராஸ்டியூஷனில் போயிட்டார். ஸோ அவரை நிறைய பேர் பார்க்குறாங்க, ரோட்டில் பார்த்தாலே அவர் வந்து அது மாதிரி செய்கிறாருன்னு தெரியுது. ஆனால் அதை பற்றி அவர் கவலைப்படல, அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காரு. ஆனால் இன்னொருத்தர் அதே மாதிரி ஃபீல் ஆனார். ஆனால் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து ஆன்மீகத்தில் ஈடுபடுத்திட்டு ஒயிட் அண்ட் ஒயிட் தான் போடுவார். அவர் ஒரு பரதநாட்டிய டான்சர், முழுக்க அப்படி போயிட்டார். அவரும் திருமணமே பண்ணலை. ஸோ 2 பேரும் 2 விதமான பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இன்னைக்கு வந்து அது நிறைய பேர் தவறான தொழிலை தேர்ந்தெடுக்கப்படும் போது தான் அது விமர்சனத்துக்குள்ளாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கேரளாவில் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் பைலட் ஆனாங்கன்னு கேள்விப்பட்டோம். இங்கேயே வந்து கல்கி, எனக்கு நல்ல ஃப்ரெண்டு டிரான்ஸ்ஜெண்டர் கல்கி, அவங்க வந்து ஒரு டைரக்டர், அப்புறம் வந்து நடிச்சிருக்காங்க, அப்புறம் நிறைய விஷயங்கள் ஆக்டிவிஸ்டாக இருக்காங்க. இப்படி நம்ம வந்து நல்ல விஷயங்களை செய்யும் போது அவங்கள நார்மலைஸ் பண்ணி தான் பார்க்குறாங்க. அப்போ தவறுகள் குறையும் போது இது ஒரு சாதாரண விஷயமா எப்படி ஒரு மேல் ஃபீமேல் மாதிரி ஒரு ஜெண்டராக அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை சொசைட்டியில் வரும். ஆனால் இங்கே அப்படி இல்லாமல் நடக்கிறது தான் பிரச்சனையா இருக்கு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க எப்படி இருக்காங்கன்றத பத்தி நம்ம கண்டுக்க போறதில்ல. ஆனா அவங்க பண்ற சில விஷயங்கள் மைனாரிட்டியா இருக்கிற ஒரு குரூப் மெஜாரிட்டியா இருக்கிற ஒரு பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தும் போதுதான் அதுக்கு எதிராக பெரிய ரெவல்யூஷனே எழுது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸோட கிளாஸ்ல போய் ஜெண்டர் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அவங்க வச்சிருந்திருக்காங்க. வச்சதை நான் தப்பு சொல்லல, அமெரிக்கால அப்படி வச்சிருக்கும் போது அந்த சில்ட்ரன்ட்ட வந்து இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும், இப்படி எல்லாம் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லும் போது, எங்க நான் கூட தாங்க சின்ன பிள்ளையில இருக்கும் போது பையனா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். 10 மணிக்கு வரனாலும் பசங்களெல்லாம் வெளியில விடுறாங்க, என்னையெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, நானும் பையனானா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு நானும் தான் யோசிச்சேன். ஆனா இதே மாதிரி யோசிச்ச ஒரு பிள்ளைய, அந்த பிள்ளைக்கு ஜெண்டர் ஐடென்டிட்டி இப்பதான் மாற ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு பேரண்டல் கன்சென்ட்டே இல்லாம அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ற வரைக்கும் கூட்டிட்டு போயிருக்காங்க. இன்னும் சில இன்சிடென்ட்ஸ்ல சில பிள்ளைகள்லாம் அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிருவாங்க. அம்மா அப்பனா நான் பையனா மாறிடுவேனா, அம்மா அப்பனா நான் பொண்ணா மாறிடுவேனா அப்படின்ட்டுலாம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி சொல்றதுனால குழந்தையோட மனசுல ஒரு பாதிப்பு ஏற்படுது. அவங்க வளரும் போது அவங்க பாக்குற விஷயங்கள் எல்லாமே டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாம் சாதாரண ஒரு அல்ஜிப்ராவே 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் தான் புரியும்னு சொல்றாங்க. இத மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளவு லேட்டா புரியும்ன்ற அறிவு கூட அந்த அளவுக்கு கூட அவங்க யோசிக்கலையா அப்படின்ட்டு தான் எனக்கு இருந்துச்சு. அதான் அமெரிக்கால வந்து ரொம்ப ஓவரா அவங்களுக்கு எல்லா உரிமையும் கொடுக்குறங்கிறப்ப இப்படி தவறா சின்ன வயசுல அவங்களை கைட் பண்ணனால நம்ம நிறைய தவறு நடக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ செக்ஸ் எஜுகேஷன்ங்கிறது குழந்தைங்களுக்கு கண்டிப்பா தேவை. பட் அதுக்கான ஒரு ஏஜ் இருக்கு. ஆஃப்டர் 10 இயர்ஸ் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி வர்றப்ப இதை பண்ணலாம். நம்ம வந்து LGBTQ கம்யூனிட்டிக்கு எதிரானவங்க கிடையாது. எல்லாருடைய உரிமையும் வந்து பாதுகாக்கப்படணும். ஆண் பெண் மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்கு வாழ்றதுக்கு. ஆனா அந்த கம்யூனிட்டிக்கு தான் இப்போ கூடுதல் பொறுப்பு இருக்கு. அவங்க தான் வந்து இதை வந்து மற்ற சமூகத்துக்கு வந்து எடுத்துரைக்கணும். நாங்கள் தாட்ஸ்ல மாறி இருக்கோம் அப்படின்னா எங்களுக்கு இப்படிலாம் எண்ணங்கள் இருந்தது, ஏன்னா அவங்க ஓப்பன் வீடியோஸ் போடலாம், இல்லை பேட்டி கொடுக்கலாம், பத்திரிகையில் எழுதலாம். நாங்கள் ஏன் மாறணும், எது எங்களை மாற வச்சுது, அதுக்காக எல்லாமே இந்த ஃபீலிங் கிடையாது. நாங்களும் தவறு பண்ணலை, நாங்கள் எங்கள் ரெகுலர் லைஃப்ல நல்ல நிலைமையில தான் இருக்கோம். ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஏன்னா சமீபத்தில் கேரளாவில் ஒரு படம் வந்துச்சு, சூக்ஷம வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு பசில் ஜோசப்பும் நஸ்ரியா நசீமும் நடிச்சிருந்தாங்க. அந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ த்ரில்லர் கதை மாதிரி போகும். கிளைமேக்ஸில் பார்த்தா அந்த படத்துடைய முக்கியமான ஒரு கதாபாத்திரம் நியூசிலாந்துல ஒரு பெண்ணும் திருமணம் செஞ்சுக்குவாங்க. அதை ஏற்றுக்க முடியாமல் இங்கே வந்து அவங்கள வந்து கொலை செய்கிற மாதிரி அந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. ஸோ இங்கே இந்த மாதிரியான படங்கள்லாம் இப்போ எடுக்கப்பட்டு இருக்கு. ஸோ எதுவும் சரி தவறுன்னு முடிவு பண்ண முடியாது. இன்னைக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கான உரிமை இருக்குது. அதான் நம்ம சரி தவறுன்னு சொல்கிறத விட நீங்கள் தவறாக பார்க்குறீங்களா, அது தவறு இல்லைன்னு உணர்த்த வேண்டிய கடமை அந்த கம்யூனிட்டிக்கு இருக்குது. அதுமாதிரி மக்களும் அவேர் ஆகணும், அவங்களோட உரிமைகள் இதை பற்றின விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். ஸோ வளர்ந்து வரக்கூடிய கம்யூனிட்டிக்கு இப்படின்னா என்னங்கிறத முதல்ல பேசணும். பேரண்ட்ஸ் வந்து ஃபேமிலியில் வந்து பேசுறதுக்கு வந்து தயாராகணும். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதை பற்றி நம்ம தனியாகவே ஒரு டாப்பிக்காக பேசலாம். பட் இந்த மாதிரி ஒரு LGBTQன்னு சொல்கிறாங்க, இல்லை லவ்னு சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு பசங்களை பார்த்து அகெயின்ஸ்டாக பேசுறது தான் நிறைய தவறாக முடியுது. அதனால வந்து பசங்க வந்து இதை கேட்க முடியாத இடத்துல போய் கேட்குறாங்க. நான் சொன்ன அந்த ஃபேமிலியில் கூட அவங்க வெளியில சொல்ல முடியாதனால அவங்க போய் இது சம்பந்தம் என்னன்னு தெரியாம யாராவது எங்கேயாவது ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களா, யாராவது எங்கேயாவது ஒரு கே இருக்காங்களா, அவங்ககிட்ட போய் இதை ஷேர் பண்றது. அப்போ அவங்க சில ராங் கைடன்ஸ் கொடுக்கறது மூலமா மாறுறாங்க. எல்லாரும் சரியான கைடன்ஸ் கொடுக்கறது. ஏன்னா கல்கி மாதிரி ஒரு உயர்நிலைக்கு வர்றவங்களும் இருக்காங்க, அப்படி தவறான தொழிலுக்கு போறவங்களும் இருக்காங்க. நம்ம சாலைகளில் பார்க்குறோம், ஒவ்வொரு இது வந்து நம்ம கிட்ட காசு கேட்குறாங்க. அவங்க நம்ம வேலை வாங்கி தரோம்னு சொன்னா அவங்க வர தயாரா இல்லை. ஏன்னா அவங்க மைண்ட் செட் அதுலேயே பழகிடுச்சு.
ஸோ அப்போ இன்னைக்கு அமெரிக்காவை பார்த்தா எல்லா விஷயமும் நம்ம ஃபாலோ பண்றோம், உணவா இருக்கட்டும், கல்ச்சரா இருக்கட்டும், ஃபிலிம்ஸா இருக்கட்டும். அப்போ அமெரிக்காவில் இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் போது அதனுடைய தாக்கம் இங்கேயும் கூட எதிரொலிக்கலாம். அதுதான் நான் இதுல எடுத்துக்க வேண்டியது. கண்டிப்பா நீங்க உரிமைன்னு சொன்னோன்னே எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்க எல்லாரும் LGBTQ, என்னைய லெஸ்பியன்னு சொல்லுங்க, என்னைய வந்து டிரான்ஸ்ஜெண்டர்னு சொல்லுங்க, என்னைய ஷீன்னு சொல்லுங்க, ஹெர்னு சொல்லுங்கன்னு அவங்களுக்கு அவங்க உரிமை எடுத்துக்கிறத நான் தப்பே சொல்லல. உங்களோட உரிமை எப்படினாலும் உங்களை வச்சுக்கோங்க. ஆனா சாதாரணமான விமன், சாதாரணமான பெண்கள் என்னைய நீங்க விமன்னே சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. அதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்கு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிஸ் உமன்னு உனைய நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள இன்செக்யூரிட்டிய எங்களுக்குள்ள திணிக்கிறாங்க அப்படின்றதுதான் இங்க ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. ஸோ அதுதான் நம்ம வந்து அதாவது இப்படி கூட வச்சுக்கலாம், வந்து மேல் ஃபீமேல்ல நம்மளை ஒதுக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அங்கீகாரத்தை அதிகப்படுத்தினா, அவங்களுடைய பாப்புலேஷன் அதிகப்படுத்தினா ஈக்குவலா வந்துச்சுன்னா நமக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் கிடைக்குங்கிறதுல ஒரு சூழல்ல அவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயம் இது வந்து வருத்தத்துக்குரியது. இது அவங்க தான் வந்து உணரணும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க சமூகத்துல இது சார்ந்த ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கா? இதை பத்தி தெரிஞ்சிருக்கா? இதை பத்தி பேசுறதுக்காவது வந்து இடம் கொடுக்குறாங்களா? உங்க கல்லூரியில இருக்கட்டும், பொது இடங்கள்லயா இருக்கட்டும், இதை பத்தி நம்ம உரையாடல் நிறைய தொடங்கும் போதுதான் ஒரு மாற்றம் வரும். முதல்ல நம்ம நிறைய தெரிஞ்சுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இந்த மாதிரியான மாற்றம் வருது அவங்க சொன்னாங்க, நம்மளால ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை கூட்டு போய் பேச வைப்போம். அதை வந்து சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவங்க அதுக்கு சில டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்லாம் எடுத்ததுக்கு பிறகு முடியலைன்னே தான் அது சார்ந்த ஒரு ஆப்ரேஷனோ இல்லை அது சார்ந்த ஒரு வாழ்க்கை மாற்றமோ வந்து செய்யணுமே தவிர, நான் ஃபீல் பண்ணேங்கிறதுக்காக இப்படி செய்யறதுங்கிறது முதல்ல தவறு. ஸோ அமெரிக்காவில் இன்னைக்கு வந்து ஒரு அவேர்னஸ் ஏற்பட்டு இப்படி ஒரு விஷயத்தை வச்சிருக்காங்க. ஆனால் அமெரிக்கன்ஸ் இதை சும்மா விட மாட்டாங்க. எப்படி டிக்டாக்கை 14 மணி நேரத்தில் சரி பண்ண வச்சாங்களோ, ட்ரம்ப்பை விட்டு இதை மாற்றி சொல்ல வைப்பாங்க. இது இன்னும் பெரிய புரட்சி, போராட்டம் இதெல்லாம் ஏற்படுத்த தான் போகுது. அவங்களுக்காக இங்கே இருக்கவங்கலாம் போராட்டம் பண்ண தான் போகிறாங்க. எது எப்படியோ இதில் வந்து பிரச்சனை இல்லாமல் ஒரு ப்ராப்பர் ரூல்ஸ் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இது. ஏன்னா நான் ரொம்ப நாளாகவே வந்து நான் பேசுகிற இடங்கள்லாம் சொல்லிட்டு இருக்கேன், பப்ளிக் டாய்லெட்ஸ் போனால் மென் உமன் மாதிரி டிரான்ஸ்ஜெண்டருக்குன்னு ஒரு தனி இது வேணும் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இங்க இன்னும் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஃபெசிலிட்டி ஒன்றும் இல்லை. வாசல்ல ஏறும் போது மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு ஃப்ளோட்டிங்கா இருக்கிற மாதிரியான விஷயமே இங்க செஞ்சு கொடுக்கல. அப்புறம் எப்படி டிரான்ஸ்ஜெண்டர் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம், மாற்றம் ஒன்றே மாறாது. நம்ம வந்து பேசிக்கிட்டே இருப்போம், அது எங்கேயோ போய் ஒழித்து அது ஒரு தாக்கத்தை உண்டாக்கி மாற்றம் வந்து வரட்டும். இன்னைக்கு தமிழகோஸ் 360 டிகிரி உலகை சுற்றில நாம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். அமெரிக்க அதிபருடைய பதவியேற்பு, அதற்கு பின்னால் அவர் சொன்ன ஒரு அறிவிப்பு, அதனால் நடந்த விஷயங்களை பற்றி பேசணும். இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியனையும் ஷேர் பண்ணுங்க. இது சம்பந்தமான கூடுதல் தகவல்களோட மற்றொரு நிகழ்ச்சி வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் MVR, உங்கள் RJ அகிலா. உரிமைகள் உங்களுக்குரியது. டாடா.